குடும்பத்தை ஏமாற்றுவாங்க, அம்மா அப்பாவை ஏமாற்றுவாங்க. இப்போ ஒரு பிள்ளை இருக்கிறான், ஆணோ பெண்ணோ, கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. அவனும் எல்லார்கிட்டையும் சொல்கிறாங்க, நான் எனக்கு பொண்ணு பார்க்குறாங்க, எனக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்கன்னு பொண்ணும் அப்பா என்ன சொல்லின்னு இருப்பாங்க. ஆனால் பேச்சுலர் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுவாங்க. வாரம் வீக்கெண்டு போய் ஊர் சுற்றிட்டு லேட் நைட்டு வர்றது, அப்புறம் அங்கங்கே டூர் போகிறது, பிக்னிக் போகிறது, சினிமாவுக்கு போகிறது, பாருக்கு போகிறது, ஹோட்டலுக்கு போகிறதுன்னு ஃப்ரெண்ட்ஸுங்களோட நல்லா ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க என்ஜாய் பண்ணுறாங்கல்ல, அவங்க ஆழ் மனசில் குடும்ப நடத்துகிற எண்ணம் இன்னும் வரல, பரிபூர்வமாக வரல. இதை என்ஜாய்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எண்ண ஓட்டம். அவங்க பேச்சுலர் எண்ண ஓட்டத்திலே தான் இருக்கிறாங்க. அதனால நீங்கள் எத்தனை ஃபோட்டோ காமிச்சாலும் எத்தனை வரன் காமிச்சாலும் அவங்களுக்கு பிடிக்காது. ஆழ் மனசு என்ன சொல்லுது, நீ கல்யாணம் பண்ணினா இதெல்லாம் இழந்துருவேன்னு சொல்லுது. பேச்சுலர் வாழ்க்கையை இழந்துருவேன்னு சொல்லும். அதனால எதையுமே பிடிக்கலன்னுவாங்க. ஆனால் பார்ப்பாங்க, கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுது. ஆனால் அது வெறும் வாய் வார்த்தையாக தான் இருக்கும். உள்ளார்ந்து பலமான நம்பிக்கையோ இல்லை ஆசையோ ஏற்படலை. இதே போல் நிறைய பேருக்கு நாங்கள் பார்க்குறோம். ரொம்ப ஈஸியாக நாங்கள் கண்டுபிடிச்சி சொல்லிடுறோம். போன வாரத்தில் கூட முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் என்னென்னா, கல்யாணம் ஆகாததுக்கு என்ன காரணம்னு. உங்கள்கிட்ட ஜிபே இருக்கான்னு கேட்டோம். இல்லை, நாங்கள் ஜிபே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க, அதை ஆக்டிவேட் பண்ணிக்கங்க, அப்புறம் தான் உங்களுக்கு கல்யாணம் ஆகும் சொன்னேன். அதுக்கான வீடியோ என்னன்றது நீங்கள் வேணால் போய் பார்த்து தெரிஞ்சுங்க. அது பின்னாடி இருக்க சைக்காலஜியை சொல்லியிருக்கேன். அதே போல் சில நாளுக்கு முன்னாடி ஒருத்தர் வராரு. அவர் என்ன சொல்கிறாரு, அவருக்கு என்ன 40 வயசு ஆச்சு, ஒன்றும் கல்யாணம் ஆகலை, என்ன பண்ணலான்னு கேட்குறாரு. ஒருத்தரோட நடை உட பாவனை சொல்லு செயலேருந்து அவங்களுடைய எண்ண ஓட்டத்தை கண்டுபிடிக்கிற சக்தி ஜோசிகாரங்களுக்கு இருக்குது. அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுக்கிறீங்களா, வண்டி ஓட்டுவீங்களான்னு கேட்டேன். இல்லை சார், ஓட்ட மாட்டேன்னார். 40 வயசு வரைக்கும் சென்னை எங்கே இருக்கிறீங்க? சென்னையில் இருக்கேன். சென்னையில் இருக்கிறாரு. அவர் 2 வீலர் கூட ஓட்ட தெரியாது, வண்டியோ லைசன்ஸும் வாங்கினதே கிடையாது. இல்லை சார், நீங்கள் நார்மல் பர்சன் கிடையாது, அதனால் உங்களுக்கு கல்யாணம் ஆகாது, உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கணுன்ற எண்ணம்லாம் மேலோட்டமாக இருக்குது, உள்ளார்ந்து இல்லை, நீங்கள் நார்மலாக மாறினா தான் அது, உங்களுக்கு கல்யாணம் ஆகாதுன்னு சொல்லி அனுப்பிட்டேன். ஸோ தசாபுத்தி அது இதெல்லாம் வச்சு பார்த்து பல ஜோசியர்களுக்கு அவர் கல்யாணம் ஆகும், இப்போ ஆகும், அப்பாவும் சொல்லிகிட்டே வராங்க. ஜோசியருக்கு மேலே குறை இல்லை, இவருக்கு எண்ணமே இல்லை, முழுமையான எண்ணமே இல்லை, ஆழ்ந்த